ஜூலை 7ஆம் தேதி கோவை வடக்கு தொகுதியில வடவள்ளி சந்திப்புல மக்களோட உரையாற்றிய இபிஎஸ், கோவில்ல இருந்து பணத்தை எடுத்து எதுக்கு கலைக்கல்லூரி கட்டணும், அரசு கிட்ட கலைக்கல்லூரி கட்டுறதுக்கு கூட பணம் இல்லையா அப்படின்னு நியாயமான கேள்வியை கேட்டிருந்தாரு. சமூக நீதி முகமூடிக்கு வேட்டு வந்துடுமோ அப்படிங்கிற பயத்துல திமுக முதல்வர் ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில அமைந்திருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோரை இறக்கிவிட்டு போராட்டம் நடத்த வச்சிருக்கு. திமுக ஐடி விங் தன்னோட சமூக வலைதள பக்கத்திலையும் திமுகவுக்கு ஆதரவான பக்கங்களையும் படத்தை வாரி இறைச்சு இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்களை விதைச்சுக்கிட்டு இருக்கு. அறநிலையத்துறை கோவில் பணத்துல கல்லூரி கட்டுறதை தான் எதிர்க்கிறாரே தவிர கல்லூரி கட்டுறத இபிஎஸ் எதிர்க்கல அப்படிங்கறது அவரோட பேச்ச கேட்ட சின்ன குழந்தைகளுக்கு கூட புரிஞ்சிருக்கும். ஆனா திமுகவினர் மட்டுமே கொதிக்கிறாங்க. உண்மை என்னன்னா, அரசு கிட்ட நிதி இல்ல. அந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கறதுக்காகவே இப்படி பொய் முகமூடி அணிஞ்சு போராட்டத்தை தூண்டி விடுறாங்க. பாஜகவோட கொள்கை கூட்டணி இல்ல, வெறும் தேர்தல் கூட்டணி அப்படிங்கறத பலமுறை எடப்பாடியாரும் விளக்கிட்டாரு. ஆனா திமுக தற்குறிகளுக்கு மட்டும் அது புரியவே இல்ல. பாஜக ஒன்னும் ஒட்டுமொத்தமா அறநிலையத்துறையை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. அப்படி சொன்னா அத முதல்ல எதிர்க்கக்கூடிய கட்சி அதிமுகவா தான் இருக்கும். அவங்க சொல்றது எப்படி வக்பு வாரியம் தனித்துவமா இயங்குதோ, எப்படி தேவாலயங்கள் தனித்துவமா இயங்குதோ, அதே மாதிரி திருக்கோயில்களும் தனித்துவமா வாரியம் மூலம் இயங்கணுமே தவிர அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்க கூடாது அப்படிங்கிறது தான் பாஜக சொல்லுது. இருந்தாலும் அதிமுக இதை ஏற்கல. அறநிலையத்துறை மூலமே திருக்கோயில்கள் இயங்கணும் அப்படிங்கறது தான் அதிமுகவும் விரும்புது. ஆனா ஏன் இபிஎஸ் அப்படி பேசினாரு? இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய கல்வி நிறுவனத்துல பிற மதத்தவர பணியில சேர்க்க முடியாது அப்படின்னு 2024ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புல உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழல்ல அறநிலையத்துறை மூலம் கட்டுப்படக்கூடிய கலை கல்லூரிகள்ல மாற்று மதத்தினர் எப்படி சேர்ந்து கல்வி பயில முடியும்? இத எந்த வகையில திமுக நியாயப்படுத்துது? அதுதான் அரசு நிதியில இருந்து கல்லூரிகள் கட்டப்பட்டால் அனைத்து மதத்தினரும் ஒரே இடத்துல கல்வி கற்கக்கூடிய சூழல் உருவாக்கும். ஆமாவா இல்லையா? இதத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பள்ளி கல்லூரிகள் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது, 10 கல்லூரிகளை அறநிலைத்துறை மூலம் எதுக்கு கட்டணும், ஏன் தமிழக அரசு கிட்ட சொந்த நிதி இல்லையா அப்படின்னு தரமான கேள்வியை கேட்டிருக்காரு. திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற கட்டமைப்பை உடைப்பதற்கு அறநிலையத்துறை சார்பில் இப்படி கல்லூரிகள் கட்டி கொண்டிருக்கிறது விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு. உண்மையில இது கல்வி மீதான அக்கறை இல்ல, கல்லூரி கட்டுகிறோம் அப்படின்னு கோவில் நிதிய கொள்ளையடிக்கிற வேலை. சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு மார்த்தட்டி கொள்ற திமுக இப்படி சிறுபான்மையினர் அரசு கல்வி நிலையங்கள்ல கல்வி கற்கிறத தடுக்கிற வகையில அறநிலையத்துறை சார்பில் கல்வி நிறுவனங்களை திறக்கலாமா? இஸ்லாமிய கிறிஸ்துவ மாணவர்கள் கல்வி கற்கிறத திமுக அரசு விரும்பவில்லை அப்படிங்கறதையே இது காட்டுது. சிறுபான்மை மக்களோட வாக்குகளால மட்டுமே இதுவரை கரை சேர்ந்த திமுகவுக்கு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அதுவும் கிடைக்க போறதில்ல. அறநிலையத்துறையின் கீழே அமைக்கப்படுற கல்லூரிகளோட பின்னணி பத்தி எடப்பாடியார் பேச தொடங்கியதுமே சிறுபான்மையினர் சிந்திக்க தொடங்கிட்டாங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப மக்களை கூடி வாழ விடாம மத ரீதியா பிரிக்கிற திமுகவோட நரிதந்திரத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. பொது சேவையான கல்விய ஒரு மதத்தின் துறையின் கீழே அமைக்காதீங்க அப்படிங்கறது தான் எடப்பாடியார் இங்க சொல்ல வராரு. தன்னோட பரிவாரங்களை வச்சு இபிஎஸ் அவர்களை அவதூறாக பேசுறதும் மாணவர்கள் பெற்றோரை தூண்டிவிட்டு போராடும் நரித்தனத்தை திமுக நிறுத்திக்கணும். அரசு நிதியில இருந்து கல்லூரி கட்டுறதுக்கு கையாலாகாத விடியா அரசு அப்படிங்கிறது உறுதியாகுது.